பெருவாழ்வுனா என்ன, கலைகளிலும் அது மற்ற துறைகள்லையும் மிகச்சிறந்த மனிதர்களாக வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய இவ்வளவு பெரிய பயிற்சியும் சிந்தனையும் தான் நம்ம ரத்தங்கள்லேயும் நம்மளோட உடலில் ஓடக்கூடிய அனைத்து, நம்ம இப்போ நான் சொல்கிறோம்ல மரபணுன்னு சொல்கிறோம்ல, அனைத்துலேயும் அந்த சிந்தனைகள் பதிஞ்சிருக்கு. அதனால தான் அவ்வளவு பெரிய ஒரு அறிவு நம்ம பெறுறோம் எளிமையாக. இப்போ பாருங்களேன், மகுடி ஊதுறாரு பாம்பாட்டி, பாம்பு நாகம் வருது. இதெல்லாம் ரொம்ப சிறிய கற்கள் தான், ஒரு அடி அவ்வளோதான் இருக்கும், அரை அடி ஒரு அடி தான் இருக்கும். பாருங்களேன், எத்தனை செய்திகள் சொல்லப்படுது பாருங்கள். பல தடவை நம்ம சொல்கிறோம், இந்த சிலைகள் என்ன ஸ்டோரி டெல்லிங்னு சொல்லுவோம். கதை சொல்லும் முறையில் ஒரு முறை, ஒரு காட்சியை சிற்பமாக ஆக்கிவிட்டால் என்ன நடக்கும் என்ற செய்திகளை எந்த மொழி இல்லாமல் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியுன்றதுனால உருவாக்கப்பட்டவை. அங்கே